சண்முகம், ராமநாதபுரம் மாவட்டம், மண்டபம் ஒன்றியம், மண்டபம் பேரூராட்சியில் ராமேஸ்வரா கோஷாலை அப்படிங்கிற நாட்டு பசுக்களை வைத்து பராமரித்து வருகிறோம். இதன் மூலமாக நாம் மதிப்பு கூட்டி என்ன பொருட்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கும். எங்களுக்கு கோபால்ஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் எங்களுக்கு இதை வழிகாட்டியது. விநாயகர் சதுர்த்திக்காக நாம் இங்கே 4 விதமான விநாயகர்கள் தயார் செய்கின்றோம். முழுக்க இது பசுமையான பொருட்களிலே இருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை அனைத்தும் பயன்படுத்துகிறோம். இதை முழுக்க சாணம், மரத்தினுடைய பிசின் அதுகளை சேர்த்து விநாயகருடைய உருவம் இங்கே வடிவமைக்கின்றோம். இதனுடைய வர்ணங்கள் தீட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வெள்ளை கலராக இருக்கக்கூடியது நாமக்கட்டியை கரைத்து வெள்ளை இடுகின்றோம். அதேபோன்று சிகப்பு கலருக்கு நாம் குங்குமம் பயன்படுத்துகின்றோம். மஞ்சள் கலருக்கு மஞ்சள் நாம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் அரைத்து அதை பவுடராக நாம் பயன்படுத்துகின்றோம். கண் திறப்பதற்காக நாம் இடக்கூடிய கண்மை அந்த பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். முழுக்க இது இயற்கையான பொருட்களை கொண்டே நாம் பயன்படுத்துகிறோம். நிறைய மக்கள் இதை வாங்கி வழிபாடு செய்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி என்று நாம் வழிபாடு செய்து நீர்நிலைகளை நாம் கரைத்து கொள்ளலாம். இது நீர்நிலைகளுக்கு கரைக்கும் பொழுது மண்ணுக்கு உரமாகவும் நீர் வாழ்கின்ற மீன் போன்ற உயிரினங்களுக்கு உணவாகவும் மாறுகிறது.